வேந்தரின் உச்சிவரை பக்க செய்திகளுக்காக வர்ணியா. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். பழிச்சொல்லை உரிய முறையில் தகர்த்து எறிவேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா மணிமண்டப விழாவில் முதல்வர் பேச்சு. மாட்டுப் பொங்கல் திருவிழா, கால்நடைகளுக்கு நன்றி தெரிவித்து வழிபாடு. சீறி பாயும் காளைகள். ஆர்வமுடன் நடக்கும் காளையர்கள். கர்நாடக அரசியலில் குழப்பமான சூழல். காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏக்கள் அவசர ஆலோசனை. தன் மீதான பழிச்சொல்லை உரிய முறையில் தகர்த்தெறிவேன் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். முன்னாள் முதல்வர்கள் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருக்கு 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. சேலம் மாநகராட்சி பூங்கா அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த மணிமண்டபத்தினை முதல்வர் பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். பின்னர் சிறப்புரையாற்றிய அவர், பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் தலைசிறந்து விளங்க இருபெரும் தலைவர்களே காரணம் என்றார். தன் மீது எத்தனை பழிசொல் மற்றும் சோதனைகள் வந்தாலும் அதனை உரிய முறையில் தகர்த்தெறிவேன் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். ஓமலூர் மெயின் ரோட்டிற்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர், பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சாலை என்று பெயர் சூட்டப்படும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருவரும் தலைவர்கள் விட்டு சென்ற பணியை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக் கொள்கின்றேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், எவ்வளவு இழிச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் நாங்கள் ஆனாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்தது உங்கள் துணையோடு, இருவரும் தேவையுடைய ஆசையோடு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து பாடுபட்டு மக்களுக்கு சேவை செய்யும் என்று. சேலம் ஓமலூர் பிரதான சாலைக்கு பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்தார். டாக்டர் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் ஆசையோடு அதிமுக அரசு தொடர்ந்து செயல்படும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி உள்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள மாட்டுப் பண்ணையில் மாட்டுப் பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். உழவர்களுக்கு உற்ற நண்பனாக விளங்கும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் உள்ள மாட்டுப் பண்ணையில் மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாடுகளுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு நன்றி தெரிவித்து வழிபட்டனர். எல்லோரும் பசுமாடு வளர்க்க முன்வர வேண்டும். பசுவிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு பாலாக இருந்தாலும் சரி, பசுவின் சிறுநீராக மூத்திரமாக இருந்தாலும் சரி, சாணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே மருத்துவ உடையது. இப்பொழுது நம் நாட்டில் நாட்டு பசு இனம் அழிந்து வருகிறது. நாட்டு பசுவை வளர்க்க எல்லோரும் முன் வர வேண்டும். என்னுடைய பண்ணையில் கூடுதலாக நான் நாட்டு பசு தான் வைத்திருக்கிறேன். அந்த நாட்டு பசும்பால் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு வரை உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் ஏதுவானது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் மாட்டுப் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கால்நடைகளை சுத்தம் செய்த விவசாயிகள் அவைகளுக்கு மஞ்சள், குங்குமம் இட்டு அலங்காரம் செய்தனர். பின்னர் பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபாடு நடத்தினர்.
இன்றைக்கி 2ஆம் நாள் வந்து மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கல் வந்து எதுக்கு கொண்டாடுறதுன்னா, வருடம் முழுவதும் உழைத்து கொண்டிட்டு இருக்க நம்ம கால்நடை தொழிலுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு எல்லா மாடையும் குளிப்பாட்டிட்டு மூக்கணாங்கயிறு, தலைக்கயிறு, கழுத்து கயிறு எல்லா கயிறையும் மாற்றிட்டு சாயந்தரமாக எல்லா மாடையும் நிற்க வச்சு படையலிட்டு எல்லாத்துக்கும் பொங்கல் ஊட்டிட்டு சிறப்பாக செய்யணும். இது வந்து செய்கிறதுனால நமக்கு வந்து ஒரு மன திருப்தி, அது நன்றி செலுத்தும் விதமாக அதுங்களுக்கும் ஒரு செயலான ஒரு இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாடிட்டோம். மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கி வருகின்றனர். புகழ்பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு குறித்து நமது செய்தியாளர் மணிகண்டன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது காணலாம். மதுரை மாவட்டத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நேற்று அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று பாலமேடு பகுதியில் 2வது நாளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அதாவது 988 காளைகளும் 846 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று வருகின்றனர். தற்போது 12 மணி அளவில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்தோடப்பட்டுள்ளது. 250க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் மாடுகளை பிடித்திருக்கிறார்கள். மாடு பிடித்தவர்களுக்கும் காளைகளுக்கும் பல்வேறு சிறப்பு பரிசுகள், தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலையும் கலந்துக்குருவோம். எங்கள் மாடு நல்லா விளாடும், சிறப்பாக விளாடும். அருணா பேக்கரி மாடு எல்லா ஜல்லிக்கட்டுலையும் ஏற்றுறோம். அதுக்கு தகுந்த பயிற்சி முறைப்படி கொடுக்குறோம். இப்போ எங்கள் மாடு இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் ஜெயிச்சிருச்சு, ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஹண்டா டிவிஎஸ் டயர் 1, கிஃப்ட் பாக்ஸ் 1, காலாண்டு வேட்டி சட்டை. நேற்று அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு அடைஞ்சு ஒரு சைக்கிள் வாங்கிச்சு. மாடுக்கு பயிற்சியெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே, அது சாமியோட அருளால் பயிர்றது தானே. மனுஷன் அதெல்லாம் போய் சொல்கிறாங்க, பயிற்சி அதெல்லாம் கிடையாது. தெய்வம் அனுக்கிறதால இந்த ஊரில் அவுக்கணும், விதி இருந்தால் அவுக்கணும். மாடுபிடி வீரர்களும் காளையர்கள், மாடு பிடிக்கக்கூடிய காளையர்களும் மற்றும் பார்வையாளருமாக கிட்டத்தட்ட இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அதில் திருப்பாளையத்தைச் சேர்ந்த ஜெயசூர்யா, ஆலங்குளத்தைச் சேர்ந்த சங்கிலி கருப்பன் இருவரும் பலத்த காயமற்று தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக மதுரை பாலமேட்டிலிருந்து ராமணிகண்டன். திருச்சி மாவட்டம் சூரியூரில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் அடக்கி வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டான இந்த போட்டியில் 500 காளைகள் களமிறக்கப்பட்டுள்ளனர். 600க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்கி வருகின்றனர். போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்படும். வாழை முறுக்கிறது கால்நடை மருத்துவர்கள் பரிசோதித்த பின்னரே காளைகள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டது. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டியை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். அதிமுக ஆட்சியை கவிழ்க்க திமுக முயற்சி செய்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் ஜெயக்குமார், க பாண்டியராஜன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன், முன்னாள் அமைச்சர் வளர்மதி, விஜய் சந்தோஷம் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதே அரசின் நோக்கம் என்றார். முழுமையாக மதுவிலக்கை கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் பெருகும் என்பதால் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கோடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் மீதான குற்றச்சாட்டை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் எனவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். திமுக தலைவர் பொறுத்தவரை, ஸ்டாலின் பொறுத்தவரை அவருக்கு எப்படியாவது இந்த குறுக்கு வழியில் ஆட்சி பிடிக்கணும், எவ்வளோ முயற்சி பண்ணார், அதெல்லாம் முடியல. அதை குறுக்கு வழியில் அது ஆட்சி பிடிக்கலன்ற உடனடியாக ஒரு தேர்தல் வரணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். அந்த சைனை யார் ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்கிறாரு? அவர் இறந்த கனகராஜ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இறந்த உயிர் பிச்சு சாட்சி சொல்ல முடியுமா? இறந்த உயிர் பிச்சு சாட்சி சொல்ல முடியுமா? அது முடியாத காரியம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு புனையப்படுது. அதனால் புனையப்படுகின்ற குற்றச்சாட்டு எப்போதுமே எடுபட்டதாக வரலாறுல
கர்நாடக அரசியலில் பரபரப்பு நிலவி வரும் நிலையில் பெங்களூரில் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி எம்எல்ஏக்கள் அவசர ஆலோசனை மேற்கொண்டனர். கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமிக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதற்காக சுயேட்சை எம்எல்ஏக்கள் 2 பேர் நேற்று அறிவித்தனர். இது தொடர்பாக அம்மாநில ஆளுநருக்கு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். இதனையடுத்து குமாரசாமி அரசின் பலம் 117ஆக குறைந்துள்ளது. இதனிடையே காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தளம் கூட்டணி எம்எல்ஏக்களை ஈர்க்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த மூத்த எம்எல்ஏக்கள் அவசர ஆலோசனை மேற்கொண்டனர். பெங்களூருவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எம்எல்ஏக்களை தக்க வைப்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சபரிமலைக்கு பெண்கள் செல்ல முயன்றதால் பதற்றம், பக்தர்கள் எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கோடநாடு விவகார சம்பவங்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதை உறுதிப்படுத்துவது போல் அமைந்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள மாயாவதி அகிலேஷ் யாதவ் கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அமைந்துள்ளதாகவும் இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் தெரிவித்தார். கோடநாடு விவகாரம் தொடர்பாக முதல்வர் பழனிசாமி விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அவருடைய இறப்பு இன்னும் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அதற்கு ஒரு நீதி விசாரணை ஆண்டு கணக்கில் நடக்கிறது. இன்னும் அது சம்பந்தமான தெளிவோ முடிவோ மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அவருடைய மறைவுக்கு பின்னாலே அவர் வாழ்ந்த கொடைநாடு, அவருக்கு அங்கே இருந்த அந்த இடத்துல கொள்ளை நடந்திருக்கிறது. இது சம்பந்தமான விசாரணை உள்ளூர் போலீஸ் வச்சு நடத்த, அதனால் உண்மையை கொண்டு வர முடியாது. அதனால் சிபிஐயை கொண்டு விசாரிக்கணும். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல முயன்ற 4 பெண்கள் பக்தர்களின் கடும் எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் சுவாமி தரிசனம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே சபரிமலை செல்லும் பெண் பக்தர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். அந்த வகையில் கேரள மாநிலம் கண்ணூரை சேர்ந்த ரேஷ்மா, ஷாலினி உட்பட 4 பெண்கள் இன்று அதிகாலை சபரிமலைக்கு செல்ல முயன்றனர். போலீசாரின் பாதுகாப்புடன் அந்த பெண்கள் நீலிமலை அருகே சென்றபோது பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அந்த பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் அவர்களை பலத்த பாதுகாப்புடன் திருப்பி அனுப்பி வைத்தனர். சபரிமலைக்கு பெண்கள் வந்து கொண்டிருப்பதாலும் அவர்களை எதிர்த்து பக்தர்கள் போராட்டம் நடத்துவதாலும் சபரிமலை, பம்பை உள்ளிட்ட பகுதிகளில் பதற்றம் நிலவி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் கும்பமேளா திருவிழா களை கட்டியுள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். உலகின் மாபெரும் சமய திருவிழாவான கும்பமேளா பிரயாக்ராஜ் நகரில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி திரிவேணி சங்கமத்தில் உள்ள 35 படித்துறைகளில் துறவிகளும் பொதுமக்களும் புனித நீராடி வருகின்றனர். இந்த விழாவில் நேற்று மட்டும் 35 லட்சம் பேர் புனித நீராடியுள்ளனர். காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் உள்ளிட்ட 20,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து 49 நாட்கள் நடைபெறும் கும்பமேளாவுக்காக பல மாநிலங்களிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. பொங்கல் சிறப்பு பேருந்து முன்பதிவு மூலம் அரசுக்கு 9 கோடியே 1 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு போக்குவரத்து துறை சார்பில் 13,871 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 7,17,000 பேர் அரசு பேருந்துகளில் பயணித்து சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர்.
இதில் 1,88,705 பேர் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொண்டதன் மூலம் அரசு போக்குவரத்து துறை 9 கோடியே 1 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தைவான் தமிழ்ச்சங்கம் சார்பில் 7ஆம் ஆண்டு பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தைவான் தலைநகர் தைபேயில் நடைபெற்ற விழாவை சங்க தலைவர் கவிஞர் டாக்டர் யூசி, இந்தியா தைபே அசோசியேஷன் முதன்மை இயக்குனர் ஸ்ரீதரன் மதுசூதனன், அருட்தந்தை ஜேம்ஸ், ராஜன் கோரா, மனிஷா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். கலாச்சாரம் என்பது இரு நாடுகளுக்கிடையேயான பாலம் என்றும் அதன் மூலம் இந்திய சுற்றுலா மற்றும் தொழில்துறை முதலீட்டில் தைவான் மற்றும் இந்தியா இடையிலான வளர்ச்சி குறித்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் விருதுகள், தமிழ் பள்ளியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அதேபோல் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஓசூர் அருகே தென்னந்தோப்பு ஒன்றில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். கர்நாடக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் ஓசூர், சாணமாவு, ஜவளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பல குழுக்களாக பிரிந்து சுற்றித் திரிகின்றனர். விளைநிலங்களை யானைகள் சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் பெரும் துயரமடைந்துள்ளனர். இந்த நிலையில் மல்லசமுத்திரம் கிராமத்தில் உள்ள தென்னந்தோப்பில் 5 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளது. அதேபோல் கொத்தப்பள்ளி கிராமத்தில் 10 யானைகள் முகாமிட்டுள்ளனர். காட்டு யானைகளை வனப்பகுதிகள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். தருமபுரி அருகே பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை முறைகேடாக பயன்படுத்தும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் மிட்டா அப்பனஹள்ளி கோம்பை கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராம மக்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் மூலம் வழங்கப்பட்டு வரும் குடிநீரை டேங்க் ஆபரேட்டர் குழாய் மூலம் தனது விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுல தண்ணி 2 வருஷமா எங்க ஊருக்கு இயங்கல. ஏன் இயங்கலன்னு கேட்டாக்கல, தண்ணி ஆப்ரேட்டர் என்னன்ட்டாரு, போர் கெட்டு போச்சு, போர் துத்துக்குச்சு, அதனால ரீபோர் பண்ணணும், போர்ல மோட்டார் இல்லைன்னு சொன்னாரு. இன்னைக்கு மோட்டாரு ஓடிச்சு. மோட்டார் ஓடும்போது எங்க ஓடுதுன்னு பார்த்தாக்கல, பக்கம் வயலில் குச்சியல் தோட்டம் பாய்ஞ்சி தண்ணி. இந்த தண்ணி எங்கடா போகுதுன்னு பார்த்தா குச்சி தோட்டத்தில் போயிடுது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஊர் அரசு பேருந்து 7B வந்துச்சு, அதை சிறைப்பிடிச்சு அதிகாரிகளுக்கு அறிவித்தோம். அதிகாரிங்க வந்தாங்க, அதை பார்த்துட்டு தகுந்த முறை நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதனிடையே பென்னாகரம் அருகே உள்ள பி அக்ரஹாரம் கிராமத்தில் முறையான குடிநீர் விநியோகம் இல்லாததால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் கேட்டு அப்பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிநீருக்காக 5 கிலோமீட்டர் வரை நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். வருஷமா 4 மாசம் தண்ணி வரும், 4 மாசம் தண்ணி வராது. இப்போ தொடர்ந்து 1 வருஷமா எங்களுக்கு தண்ணியே இல்லைங்க சார். காவேரி தண்ணி எங்களுக்கு விடுறதே இல்லை. காவேரி பக்கம் வச்சிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு தண்ணி வர்றதில்லை. வெளியூர்களுக்கு எல்லாருக்குமே காவேரி தண்ணி சேமமாக வருது சார். இங்கே தண்ணி வர்றதில்லை. புதுசாக போர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்து கூட 3-4 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க சார். வீடியோவும் அங்கேருந்து வராது சார். ஆனால் எங்களுக்கு பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டாரு. எந்த ஒரு நடவடிக்கையுமே எங்களுக்கு அவங்க எடுக்கவே கிடையாது. கடலூரில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மீன்கள் விலை போகாததால் மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். மாட்டுப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு கடலூர் துறைமுக பகுதி மீனவர்கள் அதிகளவு மீன்களை கொள்முதல் செய்து விற்பனைக்கு வைத்திருந்தனர். ஆனால் மீன்களின் விற்பனை மிகவும் குறைந்துள்ளதாலும் அவற்றிற்கு சரியான விலை கிடைக்காததாலும் மீனவர்கள் அதிருப்தி அடைந்தனர். கடலூர் துறைமுகத்தில் இன்றைக்கி திருவள்ளுவர் தினம், இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது கிருத்திகை வந்துருச்சு. நல்லா மீன் நிறைய கிடச்சிருக்கு, ஆனால் விலை இல்லை. இது எந்த வருஷம் இதுமாரி வரக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் கிருத்திகை வரும்போது பார்த்தோன்னா மக்களை கிருத்தி கொடுவோம், மீன் அன்றைக்கி நிறையா சைவம் அசைவம் சாப்பிட்றவங்க கூட நீ சைவம் ஆகிடுவாங்க. அதனால் மீன் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாட்டுப்பொங்கல் தினத்தையொட்டி திட்டவார் சாவடியில் எழுந்தருளிய அண்ணாமலையார் சூரிய பகவானுக்கு காட்சியளித்தார். மாட்டுப்பொங்கல் தினத்தையொட்டி அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. நந்தியம் பெருமானுக்கு காய்கறி, பழம், இனிப்பு வகைகளை கொண்ட மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் திட்டி வாசலில் எழுந்தருளினர். பின்னர் கோவிலை வலம் வந்த அண்ணாமலையார் அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கு
மக்களுக்கு காட்சி தந்தார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னை தாம்பரத்தில் நடைபெற்ற இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது வீரத்தை வெளிப்படுத்தினர். தாம்பரம் வால்மீகி தெருவில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் 110 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை 11 ஆண்கள் தூக்கி வீரத்தை நிரூபித்து சாதனை புரிந்தனர். அதேபோல் பெண்கள் பிரிவில் பெண் ஒருவரும் இளவட்டக்கல்லை தூக்கி சாதித்தார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பாரம்பரிய விளையாட்டான இளவட்டக்கல் தூக்கும் போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். திருப்போரூர் அருகே விவசாய கிணற்றுக்குள் கார் கவிழ்ந்த விபத்தில் அதன் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பட்டிதமேட்டை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் திருப்போரூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆலத்தூர் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த விவசாய கிணற்றில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சிறு காயங்களுடன் ஸ்ரீதர் உயிர் தப்பினார். ஆஸ்திரேலியாவில் நடந்த சர்வதேச சைக்கிள் பந்தயம் நியூசிலாந்து வீரர் முதலிடம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் ஆற்றின் மீது உள்ள பழமையான பாலம் வெடிவைத்து தகர்த்தப்பட்டதால் அந்த பகுதி புகைமண்டலமாக காட்சியளித்தது. நியூயார்க் நகரில் டப்டன் ஜி என்ற பாலம் சில நாட்களுக்கு முன் பழுதானது. இதற்கு பதிலாக 2017ஆம் ஆண்டு கட்டப்பட்ட புதிய பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. இதனையடுத்து பயன்பாடற்று கிடந்த பழைய பாலம் வெடிவைத்து தகர்த்தப்பட்டது. இதனால் சில நிமிடங்களுக்கு அந்த பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் பந்தயத்தின் 2வது சுற்றில் நியூசிலாந்து வீரர் பேட்ரிக் பெவன் முதலிடத்தை தட்டிச் சென்றார். ஆஸ்திரேலியாவின் நார்வுட் முதல் அங்கஸ்டான் நகர் வரை இந்த சைக்கிள் பந்தயம் நடைபெற்றது. மொத்தம் 122 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற 2வது சுற்றில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர்கள் கலந்து கொண்டு மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்தை சேர்ந்த வீரர் பேட்ரிக் பெவன் முதலிடத்தை தட்டிச் சென்றார். தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு மூடுபனி நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவு வருகிறது. நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் உறைபனி காணப்படுகிறது. சென்னையில் காலை 8 மணி வரை பனிப்பொழிவு நிலவுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் மேலும் 2 நாட்களுக்கு மூடுபனி அதிகமாக நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேக கூட்டங்கள் குறைவால் பனி அதிகரித்து காணப்படுவதாக ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழிச்சொல்லை உரிய முறையில் தகர்த்தெறிவேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா மணிமண்டப விழாவில் முதல்வர் பேச்சு. மாட்டுப் பொங்கல் திருவிழா கால்நடைகளுக்கு நன்றி தெரிவித்து வழிபாடு. சீரிப்பாயும் காளைகள். ஆர்வமுடன் நடக்கும் காளையர்கள்.
கர்நாடக அரசியலில் குழப்பமான சூழல். காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏக்கள் அவசர ஆலோசனை. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:55 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.